இன்ஃபினிட்டி ட்ரிப்ஸ்டர்ஸ்ல இருந்து ரீசெண்டா டிசம்பர் மாசத்துக்கான ஷிம்லா மணாலி பேக்கேஜ் லான்ச் பண்ணியிருந்தோம். டிசம்பர் லீவ்ல லான்ச் பண்ணதுனால ஒரு செம ரெஸ்பான்ஸ், ஸ்லாட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு பேக்கேஜ் கொண்டு வரலாம், அதே டிசம்பர் ஹாலிடேஸ்ல இன்னொரு பேக்கேஜ் கொண்டு வந்தா மீதி வரணும்னு நினைக்கிறவங்க, அந்த ட்ரிப் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இன்னொரு பேக்கேஜ் வந்து கொண்டு வரோம். அண்ட் இந்த வாட்டி வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் பேக்கேஜ், ஏன்னா ஷிம்லா மணாலி வந்து ஒரு லக்ஸரி ரேஞ்ச் பேக்கேஜா கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் பேக்கேஜ் கொண்டு வர போறது என்னதுன்னா வாகமான், கேரளாவில் இருக்கக்கூடிய வாகமான் தான் அந்த பேக்கேஜ் கொடுக்க போறோம். பட் இது லக்ஸரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட் இதுல வந்து என்னதான் பட்ஜெட்டா கொடுத்தாலும் லக்ஸரியான ஒரு ரெசார்ட் இதுக்குள்ள வந்து இன்க்ளூட் ஆக போகுது. ஸோ ஒரு லக்ஸரி ரெசார்ட் பேக்கேஜா இந்த வாகமானா பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பேக்கேஜ் வீடியோல அந்த பேக்கேஜ்க்கான ரேட் என்ன, இன்க்ளூஷன்ஸ் என்ன, எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்ன ஐட்னரி எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரைஸ் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பிரைஸ் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட் பத்தி நான் சொல்லிடுறேன். ரொம்ப சூப்பரான ஒரு 3 ஸ்டார் கேட்டகரி ரெசார்ட், ஒரு நல்ல சீனிக் பிளேஸ்ல வந்து லொகேட் ஆயிருக்கு. ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் வந்து கேம்ப் ஃபயர் எல்லாமே இன்க்ளூட் ஆகி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டியா இது உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம். பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆல் இன் ஆல் பிரைஸ், அதாவது சென்னையில ஆரம்பிச்சு ரிட்டர்ன் சென்னை வர வரைக்கும் எல்லாமே இன்க்ளூட் ஆகி வரப்போற ஒரு பிரைஸா தான் எல்லா பேக்கேஜும் நாங்கள் லான்ச் பண்ணோம். அதே மாதிரியா இந்த வாகமான் பேக்கேஜும் இருக்க போகுது. 8,000 rupees பர் பர்சன், அதாவது 2 கேட்டகரியில வரும். 3 ஷேரிங் ரூம் உங்களுக்கு வேணும்னா 8,000 rupees பர் பர்சன், 2 ஷேரிங் ரூம் உங்களுக்கு வேணும்னா 9,000 rupees பர் பர்சன் வரும். அண்ட் இந்த பிரைஸ்ல இன்க்ளூட் ஆகுது எக்ஸ்க்ளூட் ஆகுது என்னென்ன அப்படிங்கறத வந்து தெளிவா பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஐட்னரி பார்த்துருவோம். டீடைல்டு பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 26ஆம் தேதி நைட்டு நம்ம சென்னையில இருந்து கிளம்புறோம். சென்னையில இருந்து 7:30க்கு டிபார்ட் ஆகக்கூடிய திருவனந்தபுரம் மெயில்ல நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஓவர் நைட் ஜர்னி. அடுத்த நாள் அதாவது டே 2 27ஆம் தேதி மார்னிங் 7:30க்கு நம்ம கோட்டயம் ரீச் ஆயிடுவோம். கோட்டயம்ல இருந்து வேகமானுக்கு நம்ம வந்து பஸ்ல டிராவல் பண்ண போறோம். அதுக்கான வேன் நம்மளுக்கு டைரக்டா ஸ்டேஷனுக்கே வந்துடும் நம்ம பிக்கப் பண்றதுக்கு. ஸோ ஆன் த வேலையே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்ல, கோட்டயம்ல இருந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல நம்ம வேகமான் ரீச் ஆயிடுவோம். வேகமான் போயிட்டு ரெசார்ட்ல டைரக்டா செக்இன் தான், ரூம்ஸ் செக்இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம சைட் சீயிங்க்கு கிளம்பிடுவோம். அண்ட் அவுட்டோர் லஞ்சும் அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஈவினிங் சைட் சீயிங் கண்டினியூ பண்ணி அன்னைக்கு இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட் பேக் டு ரெசார்ட் பேக் டு ரெசார்ட். அதுக்கப்புறம் வந்து டின்னர் முடிச்சுட்டு நம்ம வந்து ஓவர் நைட் ஸ்டே ரெசார்ட்ல பண்ண போறோம். தேர்ட் டே அதாவது 28ஆம் தேதி மார்னிங் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசார்ட்லயே முடிச்சுட்டு அகைன் சைட் சீயிங்க்கு கிளம்ப போறோம். மீதி எல்லா பிளேசஸும் வேகமான்ல இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் பேக் டு ரெசார்ட். அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு கேம்ப் ஃபயர், ஒரு சின்ன ஒரு மியூசிக்கோட கேம்ப் ஃபயர் கெட் டுகெதர் மாதிரி நம்ம செட்டப் பண்ண போறோம். அண்ட் அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு அன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஓவர் நைட் ஸ்டே. டே 4 அதாவது 29ஆம் தேதி மார்னிங் நம்ம வந்து ஜீப் சஃபாரி இருக்க போகுது. ஏர்லி மார்னிங்கே நம்ம வந்து ஜீப் சஃபாரி கிளம்பிடுவோம், ஏன்னா சன்ரைஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியா, ஃபாரஸ்ட்குள்ள ஒரு ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி மாதிரி அது இருக்க போகுது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அந்த ஜீப் சஃபாரி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் அந்த ஜீப் சஃபாரி இருக்க போகுது. அது எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பேக் டு ரெசார்ட் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ரெசார்ட்ல இருந்து செக் அவுட் பண்ணிடுவோம். ரெசார்ட்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு நம்ம ஜர்னி கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் டைரக்டா நம்ம வந்து கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட மாட்டோம். நடுவில் பாத்தீங்கன்னா ஆன் த வே ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கு, அதையும் வந்து அன்னைக்கு விசிட் பண்ணிடுவோம். அண்ட் ஆன் த வே வந்து நம்ம லஞ்சும் முடிச்சிருவோம். ஈவினிங் ஒரு 5 o'clock நம்ம கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடுவோம். நம்ம ட்ரெயின் சென்னைக்கு நம்ம ட்ரெயின் வந்து 6 o'clock அங்கே டிபார்ட் ஆகும். அண்ட் டே 1 2 3 4 டே 5 மார்னிங், அதாவது 30ஆம் தேதி மார்னிங் நம்ம 7:30க்கு சென்னை ரீச் ஆயிடுவோம். ஸோ இதுதான் வந்து டீடைல்டான பிளான் நம்ம சென்னையிலேருந்து சென்னை வரைக்கும். அண்ட் இதில் இன்க்ளூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்க்ளூஷன்ஸ் என்னங்க எல்லாமே இருக்க போகுது. நீங்கள் கொடுக்குற அந்த 8,000க்கு வந்து ஒர்த்தியாக எல்லாமே கொடுத்துறது தான் கண்டினியூஸாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காது இன்ஃபினிட்டிலேருந்து. ஸோ அதே மாதிரி இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆக போகிறது அப் அண்ட் டவுன் ஸ்லீப்பர் டிக்கெட்ஸ். சென்னை டு கோட்டயம் அண்ட் கோட்டயம் டு சென்னை ஸ்லீப்பர் டிக்கெட்ஸ் இன்க்ளூட் ஆக போகுது. சப்போஸ் நீங்கள் வந்து 3rd AC ஆர் 2nd AC ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்கூட்டியே சொல்லிடலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிடுவோம். அதுக்கான அடிஷனல் சார்ஜ் என்னவோ, ஸ்லீப்பருக்கும் 3rd ACக்கான அடிஷனல் சார்ஜ் என்னவோ அது மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். செகண்ட் திங், பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நம்மளை வந்து கோட்டயம்லேருந்து வேகமான் கூப்பிட்டு போகிறது, வேகமான்லேருந்து கோட்டயம் கூட்டிகிட்டு வர்றது, அண்ட் அங்கே இருக்கக்கூடிய சைட் சீயிங் எல்லாமே வந்து நமக்கு வந்து வேன் இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு, எல்லா நாளுக்குமான எல்லா வேலை ஃபுட்டும் இன்க்ளூட் ஆகும். 2 விஷயம் மட்டும்தான், ட்ரெயின் ஃபுட்டு மட்டும் இன்க்ளூட் ஆகாது. ஆன் கோயிங் அண்ட் ரிட்டர்ன் ட்ரெயின் ஃபுட் மட்டும் இன்க்ளூட் ஆகாது. மற்றபடி நம்மளுக்கு அங்கே இருக்கிற எல்லா நாளும் எல்லா வேலையும் ஃபுட்டு இன்க்ளூட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த ரெசார்ட்டில் வந்து கேம்ப் ஃபயர் இருக்க போகுது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. டைரெக்டாக வந்து நீங்கள்
அந்த கேம்ப் ஃபயரில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜீப் சஃபாரி நம்மளுக்கு வந்து தனியாக ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி அதுவுமே வந்து இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிடுது. அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு டூர் மேனேஜர் உங்கள் கூடயே வருவார். ஒரு டூர் மேனேஜர் இல்லை, 2 பேர் வருவாங்க உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு. சென்னையிலேருந்து ஆரம்பித்து ரிட்டர்ன் சென்னை வர வரைக்கும் உங்களை டேக் கேர் பண்ணிக்க 2 பேர் தமிழ் டூர் மேனேஜர்ஸ் எங்கள் டீம்ல இருந்தே உங்க கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. அண்ட் ஃபைனலி அந்த லக்ஸரி ரெசார்ட் ஸ்டேவும் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆயிடுது. 2 நைட் நம்ம வந்து அந்த ரெசார்ட்ல தங்க போறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும். அதுதான் இந்த பேக்கேஜோட ஹைலைட்டே, அந்த ரெசார்ட் பேக்கேஜாக தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்க்ளூட் ஆயிடுது. எக்ஸ்க்ளூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் எக்ஸ்க்ளூட் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங் ட்ரெயினில் ஃபுட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், போகும்போதும் சரி வரும்போதும் சரி ட்ரெயினில் வந்து ஃபுட்டு மட்டும் எக்ஸ்க்ளூட் ஆயிடுது. 2வது என்ட்ரி ஃபீஸ், நம்ம வேகமான்ல விசிட் பண்ண போற சைட் சீயிங் பிளேசஸ்க்கான என்ட்ரி ஃபீஸ் என்னவோ அது வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். 3rd திங் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஃபீஸ், அதாவது நம்ம வந்து செகண்ட் டே, அதாவது அங்க போயிட்டு செகண்ட் டே அட்வென்ச்சர் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவோம். அங்க வந்து நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. வேகமானோடைய ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் தான். எக்ஸாம்பிள் வந்து பேராகிளைடிங் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கை சைக்கிளிங் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கை ஸ்விங் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறையவே அந்த அட்வென்ச்சர் பார்க்குள்ள இருக்கு. முக்கியமாக அந்த கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம லாங்கான ஒரு கிளாஸ் பிரிட்ஜ், சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ்னு சொல்லலாம் வாகமான்ல. ஸோ அது எல்லாமே அந்த ஒரு அட்வென்ச்சர் பார்க்குள்ள இருக்கு. அது வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி, அந்த ஆக்டிவிட்டிஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்க செப்பரேட்டா பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 விஷயம் மட்டுமே எக்ஸ்க்ளூட் ஆகுது. மற்றபடி ஆல் இன் ஆல் நம்ம பேக்கேஜ்ல இன்க்ளூட் ஆகிடும். அடுத்ததா புக்கிங் ப்ரொசீஜர் பத்தி பார்த்துடலாம். நீங்க வந்து புக்கிங் கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் நான் அனுப்புவேன். ஸோ அந்த ஃபார்ம் வந்து நீங்க டீடைலா ஃபில் பண்ணிருங்க. அண்ட் அட்வான்ஸ் நீங்க பே பண்ண வேண்டிய அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 3000 rupees பே பண்ணா போதும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் நம்ம ட்ரிப் கிளம்புறதுக்கு ஒரு 10 days முன்னாடி நாங்க கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ லாஸ்ட் டேட், புக்கிங்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா October 25th. நான் என்னதான் வந்து October 25th லாஸ்ட் டேட்டா கொடுத்திருந்தாலும் விருப்பம் உள்ளவர்கள் கன்ஃபார்ம் பண்றவங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிருங்க. ஏன்னா லீவ் டைம்ல வரதுனால ஸ்லாட்ஸ் எல்லாமே சீக்கிரமே புக் ஆகுது. ஸோ எங்களுடைய ஸ்லாட்ஸ் லிமிட்டே வந்து 20 to 25 தான் நாங்கள் வச்சிருப்போம். ஸோ அந்த லிமிட்குள்ள ஃபில் ஆயிடுச்சுன்னா புக்கிங்ஸ் வந்து முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க தாராளமா இந்த ட்ரிப்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கப்புள்ஸ், எந்த ஏஜ் குரூப் வேணாலும் தாராளமா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் ட்ரிப்பா இது உங்களுக்கு வந்து அந்த லீவ் டைம்ல அமையும். கரெக்டா வந்து கிட்ஸுக்கு வந்து ஒரு ஹாஃப்லி லீவாகவும் அது அமையும். அதே சமயத்துல சாட்டர்டே சண்டே இன்க்ளூட் ஆகிறதுனால ஆஃபீஸ் போறவங்க, காலேஜ் போறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லீவ் டைம்ல கொடுத்துருக்க ஒரு பேக்கேஜா தான் இது இருக்க போகுது. அண்ட் முக்கியமா இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஹாலிடேஸ்ல இந்த பேக்கேஜ் அமைஞ்சிருக்கிறதுனால சீக்கிரமே நாங்க வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ் அண்ட் ரூம் புக்கிங்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ ரீசெண்டா கூட செப்டம்பர் குவார்டர்லி லீவ்ல நாங்க கூர்க் அண்ட் மைசூர் போயிட்டு வந்தோம். லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் கேட்டாங்க வர முடியுமான்னு. பட் எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியல. ட்ரெயின் டிக்கெட்ஸும் வந்து ஃபுல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் ரூம்ஸும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு. எல்லாமே லீவ் டைம்ல வந்து நம்மளுக்கு முன்னாடி அட்வான்ஸ்டாவே எல்லா புக்கிங்ஸும் முடிச்சு வச்சிடறாங்க. ஸோ அதனால வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாம முன்கூட்டியே வந்து பேக்கேஜஸ் புக் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட பேக்கேஜ் புக் பண்றது மட்டும் சொல்லல. நீங்க ட்ரிப் போற மாதிரி பிளான் இருந்தா எந்த ஒரு பேக்கேஜா இருந்தாலும் யார்கிட்ட நீங்க போனாலும் முன்கூட்டியே புக் பண்ண பாருங்க. அப்பதான் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாம ஸ்மூத்தா ட்ரெயின் புக்கிங்ஸ், ரூம் புக்கிங்ஸ், வெஹிக்கிள் புக்கிங்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா பண்ணிட முடியும். ஸோ இங்க ரன்னிங்லேயே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே இருக்கு. ஸோ டீட்டெயில்டா நீங்க வந்து ஐட்னரி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலோ, புக்கிங்ஸை கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சாலோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக கிடைச்சிரும். அண்ட் இந்த வீடியோ எண்ட் பண்றதுக்கு லாஸ்டா ஒன்று சொல்றேன், இன்ஃபினிட்டியை நம்பி வாங்க. இந்த ஹாலிடேஸ்க்கு உங்களுடைய டூர் பேக்கேஜ் சிறப்பாக அமையும்.